வணக்கம் மாணவ செல்வங்களே, நாம் வட்டத்தின் கோணங்கள் என்கின்ற அலகை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த அலகின் இப்பகுதியில் அரைவட்ட கோணத்தை அறிந்து கொள்வோம். அரைவட்ட கோணம் செங்கோணமாகும் என்னும் தேற்றத்தை நம்புவோம். அரைவட்ட கோணம் செங்கோணம் என்ற தேற்றம் தொடர்படும் பிரச்சனைகளை பார்க்கலாம். முதலில் நாம் அரைவட்ட கோணம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். முன்னர் நாம் கற்றொரு தேற்றம் இருக்கின்றது. ஒரு வில் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் அதே வில் பரிதியின் எஞ்சிய பகுதியில் எதிரமைக்கும் கோணத்தின் 2 மடங்காகும் என்கின்ற ஒரு தேற்றம். இந்த உருவம் அந்த தேற்றத்தை அடிப்படையாக காட்டிக்கொண்டு இருப்பதை பார்க்கலாம். இங்கே மைய கோணம் OXOY, அதேவில் பரிதியின் எஞ்சிய பகுதியில் எதிரமைக்கும் கோணம் XAY ஆக இருக்கின்றது. இந்த XY என்ற இந்த 2 புள்ளிகளும் இவ்வாறு நகர்ந்து இது ஒரு நேர்கோடாக வரும் பொழுது இந்த கோணம் அரைவட்ட கோணம் என்று சொல்லப்படும். இந்த XY நகர்ந்து XY என்பது மையத்தினூடான ஒரு நேர்கோடாக வரும் பொழுது, அதாவது இப்பொழுது இது XY விட்டமாக வருகின்ற பொழுது இந்த வில்லானது அரைவட்ட வில் ஆகும். இந்த வில் பரிதியின் எஞ்சிய பகுதியில் அமைக்கும் கோணம் இது. இன்னொரு முறையில் பார்த்தால் இங்கே மேலே இருக்கின்ற துண்டம் அரைவட்ட துண்டமாகும். அதனால் இந்த கோணம் அரைவட்ட கோணம் என அழைக்கப்படும். இப்பொழுது நாம் பார்க்கின்ற பொழுது இந்த நேரம் XY வட்டத்தின் விட்டமாக இருக்கின்றது. இந்த கோணம் எவ்வளவு பாகை, இந்த அரைவட்ட கோணம் எவ்வளவு பருமனுடையது என்பதை பார்ப்பதற்கு நாம் ஒரு சிறு செயற்பாட்டை மேற்கொள்ளலாம். இவ்வாறாக ஒரு சதுர வடிவம் அல்லது செவ்வக வடிவத்தை வெட்டி எடுத்து, ஏனென்று சொன்னால் இந்த சதுரம் அல்லது செவ்வகத்தின் அகக்கோணம் 90 பாகையாக இருக்கும். இதனை நாம் அங்கே பொருத்தி பார்க்கலாம். அந்த இடத்திலே சரியாக பொருந்துகின்றது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த அரைவட்ட கோணம் என்பது செங்கோணமாக இருக்கின்றது. பார்ப்பதற்கு அது செங்கோணம் 90 பாகையாக இருந்தபடியால் நாம் இவ்வாறு ஒரு செயற்பாட்டினூடாக நாம் பார்க்கலாம். அதே போன்று கணித உபகரண பெட்டியில் இருக்கக்கூடிய மூலமட்டத்தை வைத்தும் நாம் இதனை பார்த்து கொள்ளலாம். இவ்வாறான ஒரு அரைவட்ட கோணத்தை வரைந்த பின் இந்த அரைவட்ட கோணம் 90 பாகை தானா என்பதை பார்ப்பதற்கு அவ்வாறான ஒரு செயற்பாட்டை மேற்கொள்ளலாம். எனவே இந்த அரைவட்ட கோணத்தை நாம் விட்டம் பரிதியில் எதிரமைக்கும் கோணம் என்றும் கூறுவதுண்டு. எனவே அரைவட்ட கோணம் செங்கோணம் என்பது இங்கே தேற்றமாகின்றது. ஆனபடியே இந்த தேற்றத்தை நாம் முறைப்படி நிறுவி காட்ட வேண்டும். மிகவும் இலகுவான முறை. அதற்கு நாம் இவ்வாறான ஒரு உருவை வரைந்த பின் தரவு ஓவை மையமாக உடைய வட்டத்தில் XY விட்டம் புள்ளி A என்பது வட்டத்தில் உள்ள ஒரு புள்ளியாகும். A என்பது வட்டத்தில் உள்ள ஒரு புள்ளியாகும். நிறுவ வேண்டியது XAY என்ற கோணம் 90 பாகை. கோணம் XAY 90 பாகை என நிறுவும். உடனடியாக நிறுவல். இதற்கு அமைப்பு தேவையில்லை. நாம் சொல்லக்கூடியது XOY, அதாவது இந்த வில் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் XOY, இது நேர் கோணம். இந்த கோணம் இதே வில் பரிதியின் எஞ்சிய பகுதியில் எதிரமைக்கும் கோணத்தின் 2 மடங்காகும். அதாவது XAY என்ற கோணத்தின் 2 மடங்கு இது ஆகும். இதனுடைய 2 மடங்கு இது தேற்றப்படி. அதாவது நாம் முதல் கற்றுக்கொண்ட வட்டத்தின் வில் ஒன்று, மையத்தில் எதிரமைக்கும் கோணம் பரிதியின் எஞ்சிய பகுதியில் எதிரமைக்கும் கோணத்தின் 2 மடங்கு ஆகும் என்ற தேற்றத்தின்படி இதனை எழுதியிருக்கிறோம். XOY என்ற இந்த நேர்கோணம். ஆனால் XOY 180 பாகை என்ற நேர்கோட்டு கோணம். நேர்கோணம் என்று கூறியிருந்தேன். ஆகவே அது 180 பாகை. அது XOY 2 XAY என்ற கோணத்திற்கு சமம். அதே நேரம் கோணம் XOY 180 பாகை. எனவே இவை இரண்டும் சமம். 2 கோணம் XAY
சமன் 180 பாகை என்ற முடிவுக்கு நாம் வரலாம். எனவே 2xay என்ற கோணம் 180 பாகைக்கு சமன். சமன்பாட்டின் இரு பக்கமும் 2ஆல் வகுக்கின்ற போது கோணம் xay 90 பாகை என கிடைக்கும். இந்த அரைவட்ட கோணம் செங்கோணம் ஆகும். இந்த தேற்றத்தை நிறுவுவது மிகவும் இலகுவானதாக இருப்பதை காண்கின்றோம். இந்த தேற்றத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த எக்ஸ் y என்ற இந்த விட்டம் இவ்வாறு பரிதியில் ஏந்துகின்ற எதிரமைக்கின்ற எல்லா கோணங்களும், அதாவது எக்ஸ் பிஒய், எக்ஸ் ஏஒய், எக்ஸ் சிஒய் ஆகிய இந்த 3 கோணங்கள், இது எல்லாம் ஒரே துண்ட கோணங்கள். எல்லாம் ஒரே துண்ட கோணங்கள் நாம் முன்னர் பார்த்ததை போன்று. ஆனால் ஒவ்வொன்றும் 90 பாகை. ஒரே துண்ட கோணங்கள் சமனானவை. ஆனால் ஒவ்வொரு கோணமும் 90 பாகை பெறுமதி உடையவை. இனி நாம் அரைவட்ட கோணம் செங்கோணம் என்பதை பயன்படுத்தும் வினா ஒன்றை பார்ப்போம். இந்த வினா அரைவட்ட கோணம் செங்கோணமாகும் என்பதை நிறுவுகின்ற இன்னும் ஒரு அட்சரகணித முறையாகும். அதனைத்தான் இங்கு வினாவாக நான் தந்திருக்கின்றேன். உருவில் ஏபி விட்டமாகும். தரவுகளை பயன்படுத்தி ஏசிபி என்ற இந்த கோணம் 90 பாகை என காட்டுக. அது எங்களுக்கு தெரியும் அரைவட்ட கோணம். அரைவட்ட கோணம் செங்கோணம், அதாவது 90 பாகை என்பதை நிறுவுகின்ற ஒரு அட்சரகணித முறை ஆக நாம் இதனை பார்க்கலாம். எவ்வாறென பார்ப்போம். இங்கே எங்களுக்கு தெரியும் OA, OC, OB என்பவை சமன். அது வட்டத்தின் அறைகள். எனவே நாம் ஒவ்வொரு முக்கோணியாய் பார்க்கின்ற பொழுது இந்த OBC என்ற இந்த இரு சம பக்க முக்கோணியை நோக்குகின்ற போது இது எக்ஸ் என்றால் இதுவும் எக்ஸ். சமமான பக்கங்களுக்கு எதிரான கோணங்களும் சமன். அதே போன்று இங்கே அடுத்த முக்கோணியில் வரும் AOC என்ற முக்கோணியை பார்க்கின்ற பொழுது இது y என்றால் இதுவும் y. சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள். எனவே மிகவும் இலகுவாக நாம் ஒன்றை பார்க்கலாம். ABC என்ற முக்கோணியில் 3 அகக்கோணங்களையும் கூட்டினால் 180 பாகை. எவ்வாறு என்று பார்க்கின்ற போது இங்கே எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய் 2x ஆக 2y 180 பாகையாக இருக்கின்றது. இந்த 4 கோணங்களை எழுதி கூட்டுகின்ற பொழுது 180 பாகைக்கு சமன். அவற்றின் சுருக்கம் இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. 2x ஆக 2y 180. இங்கே நாம் இந்த கோவையிலே 2ஐ பொது காரணியாக வேறாக்குகின்ற பொழுது எங்களுக்கு கிடைப்பது, வேறாக்கி காரணிப்படுத்திய பின் சமன்பாட்டின் 2 பக்கமும் 2ஆல் வகுக்கின்ற பொழுது எங்களுக்கு எக்ஸ் ஆக y 90 பாகை என கிடைக்கும். இந்த எக்ஸ் ஆக y என்பது தான் கோணம் ACB ஆக இருக்கும். கோணம் ACB என்பது எக்ஸ் y ஆகிய இரண்டினதும் கூட்டுத்தொகை. ஆகவே எக்ஸ் ஆக y 90 என இருப்பதால் கோணம் ACB ஆனது 90 பாகை ஆகும் தான் காட்ட வேண்டும். இது அரைவட்ட கோணம் செங்கோணம் என்பதை நிறுவுகின்ற மற்றொரு முறை. சாராம்சம்: அரைவட்ட கோணம் செங்கோணம் ஆகும்.